நேத்து இருந்து இந்த நியூஸ் சேனல்காரங்க ஒரு எச்சத்தனமான வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் யூடியூபரை தாக்கிட்டாங்க, யூடியூபரை அடிச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா உள்ள போய் பார்த்தா ரோஸ்ட் பிரதர்ஸ், அட இந்த கொத்தடிமை நாய்ங்க, இந்த கொத்தடிமை நாய்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்த நாய்களோட வேலை என்ன? தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜய் அவர்களை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், விமர்சனம் பண்ணணும். இது மட்டும்தான் இவங்க முழு நேர வேலையை. இதுல ஒரு நாய் நேத்து சென்னையில கமலா தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதரவாளர்கள் ஒரு 4 பேர் அவங்கிட்ட போயிட்டு சும்மா வாக்குவாதம் பண்றாங்க. என்னன்னா, நான் 200 ரூபாய் கொடுக்குறேன், விஜய் அவர்களுக்கு நீ ஆதரவா பேசு, இப்ப பேசு, அன்னைக்கு அப்படி பேசுன இப்படி பேசுன, இன்னைக்கு இப்ப பேசு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாக்குவாதம் தான் பண்றாங்க. யாரும் அவனை அடிக்கல, குத்துல, கொலை மிரட்டல் உள்ள எதுவுமே பண்ணல. அவன் மேல ஒரு சுண்டு விரல் கூட படல. உடனே இந்த நாய் என்ன தெரியுமா பண்ணிருக்கு? அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாம வண்டி எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் என்ன வந்து தாக்குறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க, என்ன தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்து உடனடியா இந்த 4 பேரையும் கைது பண்ணிருக்காங்க இந்த காவல்துறை. இல்ல நான் கேக்குறேன், இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் வந்து கேஸ் கொடுக்கறான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட அலசி ஆராயாம இந்த காவல்துறை உடனடியா அந்த 4 பேரையும் கைது பண்ணிருக்காங்க. இந்த காவல்துறையை கூட விட்டுருங்க, ஒரு கொத்தடிமை வந்து கதறிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறான்னா உடனடியா நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். நடவடிக்கை எடுக்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மீடியாக்காரங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன்னா நீங்களா என்ன விளக்கு பிடிச்சிங்களா இல்ல விளக்காடா பிடிச்சிங்க? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் ஒரு யூடியூபரை தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ போடுறீங்களே, நான் கேட்கிறேன், இது எவ்வளவு கட்சிக்கும் கட்சி தலைவருக்கும் கெட்ட பேர்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்குடா இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்பிட்டு உட்காந்துருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒரு சவால் வரும்டா, சரியான தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, ஆண்மை இருந்தா, தீல் இருந்தா இந்த நியூஸ் உண்மையான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டுங்க, நான் பார்க்கலாம். வயிற்றுக்கு சோத்தை போட்டு தின்னு இருந்தா தியேட்டர்காரங்கிட்ட போய் புட்டேஜ் கேளுங்க. அவங்க தாக்கி இருந்தா அந்த புட்டேஜை எடுத்து வெளியிட்டு இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டுங்க, நான் பார்க்கலாம். ஆண்மை இருந்தா